எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க சார் சாப்பிட்றதுக்கு. காலையில் வரீங்க, உடனே இட்லி கொடுக்குறேன். ஒரு 3 இட்லி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது யார் போதுன்ற வார்த்தையை சொல்லணும்? நான் சொல்கிறேன் 2 இட்லி வச்சுட்டு போதும் எத்திரிக்கா. என்னடா கலாச்சாரம் இது? நீ என்னடா போதும்னு சொல்கிறது? நான் தான்றா போதும்னு சொல்லணும். எப்போ நீங்கள் போதும்னு சொல்லுவீங்க? எப்போ திருப்தி ஆகுறீங்களோ அப்போ போதும்னு சொல்லுவீங்க. கை தட்டுங்க போது அவருக்கு. எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு மரணம் போலீஸ் ஜீப் மாதிரி, அது வந்துருச்சுன்னா நீ ஏறி போயிடணும். புதிய ஏற்பாட்டு மரணம் நம்மளை கூப்பிட வந்த கார் மாதிரி, நான் சொல்லும்போது தான் அது வரணும். நான் கேன்சல் பண்ணா அது போயிடணும். கை தட்டு. நியாயப்பிரமாணம் தான் சகலத்தையும் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சாலும் அக்கார்டிங் டு த லா அப்படிதான் பார்ப்பாங்க. அக்கார்டிங் டு த லா அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா the whole இஸ்ரேலைட் பீப்புளை வந்து லா தான் ரூல் பண்ணுச்சு. புதிய ஏற்பாட்டில் எல்லா தேவ பிள்ளைகளையும் எது தெரியுமா ரூல் பண்ணுது? காஸ்பல் தான் ரூல் பண்ணுது. கைத்தட்டு கைத்தட்டு. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பாக மறுபடியும் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று புதிய ஏற்பாடு சபை கூடுதலை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது. சபை கூடி வருவது தேவன் நம்மோடு பேசுவதற்காக மட்டுமல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லா நேரமும் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அங்கே கர்த்தர் சபை கூடும்போது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கைத்தட்டுங்க. ஆமென். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நானே ஆலயம், அவரே தேவன், என் கூட இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் இப்போ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ சபைகள் கூடி வரும்போது அங்கே கர்த்தர் வாசம் செய்கிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு, வியாதியோடு, வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு நீ கடந்து வந்திருக்கலாம். அல்ல ஆன்லைன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த கூடி வந்திருக்கும் போதே அதை பவுல் சொல்கிறாரு, நான் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் கூடி வரும்போது என் ஆவியும் உங்கள் கூட கூடி வருதுன்றார். அப்போ ஆன்லைனில் இருக்கால் கூட நீங்கள் என்ன செய்றீங்க? ஆவியில் அப்படியே கூடி வரீங்க எங்கள் கூட. இங்கே உங்கள் உடம்பு வேறு இடத்துல இருந்தாலும் உங்கள் ஆவி எங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த ஸ்பிரிட்டில் தான் தேவனை ஆராதிக்கிறோம். நான் ஆவியிலே ஆராதிக்கிற தேவன்றார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆவியிலும் சரீரத்திலும் கூடி வந்திருக்கிற நேரம் பாருங்கள், தேவன் ஜீவனை கட்டளையிடுறார். இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கும் போதே உங்கள் சரீரத்துக்குள்ள இந்த ஜீவன் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஜீவனை தேவன் கட்டளையிடுகிறார். ஸோ சர்ச் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக கலாச்சாரத்தை சபை என்ன செய்யுது? வெளிப்படுத்துகிறது. பொதுவாக சபைக்கு வராத வாலிப பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலும் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோட லைஃப் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியும். சின்ன பிள்ளைகளில் கூட சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர பிள்ளைகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த புதுசாக சர்ச்சுக்கு வர பயலுகிற பயன் அவனுக்கு 2-3 வயசு தான் இருக்கும். அவன் சம்மந்தம் இல்லாமல் கத்துவான், அங்கிட்டு ஓடுவான், கொள்ளுவான். ஆனால் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரவனுக்கு 3 வயசு இருந்தாலும் அமைதியாக இருக்குன்றா, கல்ச்சரில் வளர்றான். சபைக்கு வராமல் இருக்கிற பிள்ளைய பாருங்கள், இடையில ஃபோனை தூக்கிட்டு சர்ச்சு நடந்துக்கிட்டு போய் வெளியே போங்க, வருங்க, கொல்லுங்க. அந்த வாலிப பிள்ளைங்க ஏன்னா அதுகளுக்கு ஒன்றும் டியூன் பண்ணலை. அவங்க அம்மா சர்ச்சுக்கு வராதனால பிள்ளைகள் அடுத்து அந்த அப்படியே கண்டினியூ ஆகுது. அதனுடைய பலாபலன் கான்சிக்வன்சஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது. அப்போ பிள்ளைகள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றால் பெற்றோர்கள் சபையில் அமர வேண்டும். தங்கள் சுயத்தை, மேன்மையை, பெருமையை, அகந்தையை, ஆணவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காரும்போது சபையிலே பிள்ளைகள் அவ்விதமாய் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமாம், தவறான முடிவுகள் எடுத்தாலும் சரியான இடத்திற்கு கொண்டு வருவார் தேவன்.
ஸோ எல்லாமே வந்து சரியாக வந்து கைட் பண்ணும். எதை பிரிக்கணுமோ அதை பிரிப்பார், எதை சேர்க்கணுமோ அதை சேர்ப்பார். அவர் வந்து ஆவியையும் ஆத்மாவின் ஜீவனையும் கணுக்களையும் வந்து வாட்ஸ் தட் எலும்பையும் வந்து ஊன்களையும் வந்து பிரிக்கிறவர். நீ வெளியே கொண்டு போனீங்கன்னா எவனாலையும் செய்ய முடியாத ஆவியானவர் அப்படியே அழகாக செய்வார். அவரை போல வந்து சேர்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சேர்க்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவரை போல் பிரிக்க வேண்டிய விஷயங்களை பிரிப்பது யாராலையும் முடியாது. அது எல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி நடக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற முக்கியமான டெசிஷனில் ஒன்று, சர்ச்சில் எல்லா ஆராதனையும் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பாருங்கள். வந்து சிலர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன் சார், வெளியூர்னால் ரொம்ப இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் தூரத்தில் இருக்கும் ஊரில், ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் இருக்குது. ஆனால் நாங்கள் சர்ச் அட்டன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். ஜனவரி மாதம் விரும்புகிற ஆளுக்கு ஜனவரி முடிகிறதுக்குள்ளேயே காரை கொடுத்துட்றாரு. என்ன சொல்கிறீங்க? கைத்தட்டுக்கும் போது அவருக்கு கார் வாங்குகிற அளவுக்குலாம் சூழ்நிலை கிடையாது என்று அவர் சொல்கிறாரு. மாவு விற்று பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபினான்சியலில் மிக சாதாரணமான இடத்துல இருக்கிறோம். ஆனால் ஜனவரி வந்தப்போ ஆண்டவரை தொடர்ந்து வரணும், சர்ச்சுக்கு வரணும்னு நான் விரும்பணும். கர்த்தர் எங்களுக்கு கார் கொடுத்துட்டாரு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, எல்லாம் மெதுவாக நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும், அப்படியே நடக்கும் எல்லாம் அப்படியே. இப்போ அதுக்கப்புறம் கார் வாங்கத்தானே போகிறோம். இல்லை, நாளைக்கு நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் அவர் நினச்சா இன்றைக்கே வாங்குவீங்க. ஐ மீன் த வேர்ட், ஐ மீன் இட். நான் 2013 இல்லை கார் வாங்குறேன்னு நினைக்கிறேன். 2002-03 1000 கூட 500 வாடகையில் இருக்கேன். பைக்கேன்ட்டு இல்லை. ஆனால் 2003 எனக்கு காரை கிஃப்டாக கொடுத்தாங்க. கைத்தட்டுங்க ஒரு வரைக்கும். உனக்கு கொடுத்தக்கு நான் கைத்தட்டுன்றீங்க. கைத்தட்டு நல்லா. என்கிட்ட சைக்கிளே கிடையாது சார். 500 வாடகையில் இருக்கிறேன். என்ன சொல்லுவேன், நான் அன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர்ட்ட வந்து, ஆண்டவர் ஐ நீட் அ கார். எல்லாம் கிராஜுவலாக நடக்கும்னா அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க சொல்லி 3 நாளைக்குள்ளே எனக்கு ஒருத்தர் வந்து ஆர்சி புக்கில் இருந்து அத்தனையை தூக்கி வச்சு கீயோட மேலே வைக்கிறார். காரை எடுத்துகிட்டு போங்கன்றார். கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டேன். ஏன்னா காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டு கூட கிடையாது எங்கள் வீட்டில். எங்கள் வீடே கார் ஷெட் மாதிரி தான் இருக்குது. அது பெட்ரோல் கூட போடுறதுக்கு வருமானம் கிடையாது. கார் டிரைவிங்கே தெரியாது. நான் ஒரு நாள் கேட்டேன், ஒரு நாள் எனக்கு டைம் தாங்க, நான் கேட்டுக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறதா இல்லையான்னு கேட்டுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள். வர்றதை எல்லாம் வாங்கிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். வர்றதை கூட சில நேரம் ஜெபிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. போய் ஜோம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், என்னால் முடியும்னு உனக்கு நான் காட்டிட்டேன். இப்போ இதை வச்சு உன்னால் ஓட்ட முடியுமா நீ பாரு அப்படின்னாரு. என்ன சொல்ல? நோ சொல்லிருந்தார். நெக்ஸ்ட் டே போனேன். ஐ செட் நோ, திஸ் இஸ் நாட் மை டைம். இல்லை நீங்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐ செட் நோ. அதுக்கப்புறம் ஏன் நல்ல வேளை நான் நோ சொன்னேன்றதை அதுக்கப்புறம் கடவுளை எனக்கு புரிய வச்சார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கார் வாங்குவதற்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நினச்சார்னா இந்த நாளில் கூட தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அதாவது சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், டே அப்பா சொல்கிறத கேட்டு நீ இந்த கோர்ஸ் மட்டும் எடுறா, உனக்கு என்ன செலவுனாலும் அப்பா நான் பார்த்துக்கிறேன்டா, நீ மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறா. சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன்டா அப்படின்வாங்க. சில அக்காமார்கள் சொல்லுவாங்க, என் பொண்ணை மட்டும் நீ கட்டிக்கடா, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்டா அப்படின்னாங்க தாய்மாமன்ட்ட. அந்த மாதிரி கர்த்தர் சொல்ல, நீ சர்ச்சுக்கு மட்டும் வாடா, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்டா. என் சமூகத்துக்கு மட்டும் வா, என் சமூகத்துக்கு மட்டும் வா, அதுக்கு என்னெல்லாம் சரி நான் செய்கிறேன், உனக்கு என்னெல்லாம் சரி நான் செய்கிறேன். இந்த கார் கம்ஃபர்டெல்லாம் வேறு கார் ஒன்று தரேன். தாம் பிள்ளை தன் சமூகத்துக்கு வருவதற்காக சொந்த குமாரனே கொடுத்தவர், அவரோடு கூட இவைகளை எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? அப்பாவோட முகத்தை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது வகுப்பறை அல்ல, இது அப்பாவின் சமூகம். அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்த சந்தோஷம் விடுங்கள்.
என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த டிவைன் கல்ச்சருக்குள்ளே கடந்து வரட்டும். நான் நல்லா பாருங்கள், இந்த கூட்டு ஜபம், குழு ஜபம், இதில் கலந்துக்கல்லாத பசங்க தான் ஏதாச்சும் சிக்கலில் மாட்டுவாங்க பாருங்கள். அவன் ஒருத்தரை மட்டும் காணமேடா எங்கடா ப்ரேயரில் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிக்கலோடு வருவான். அந்த மாதிரி அந்த ப்ரேயருக்கு வராத பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் ஒரு சிக்கலோடு வரும். இல்லை அங்கே ப்ரேயர் போகாதரா அப்படின்னு என்னடா கூப்பிட்ற நீரா அப்படின்னு யாராவது சொல்கிறாளா இருந்தால் பார்த்தா அவங்க ஒரு சிக்கலோடு வருவாங்க. ஸோ இது எல்லாம் பாருங்கள், பீப்புள் ஹூ ஆர் டினைடு அண்ட் டெஸ்பைசிங் and denying the value of the gathering in God's presence. அந்த வேல்யூவை அசெப்ட் பண்ணும்போது பிரச்சனை என்ன செய்யுது? நிலவரம் கலவரம் ஆகுது. ஆமாம், சைலண்ட்டாக இருக்கிற விஷயம்லாம் வயலண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து என்ன ப்ரெசன்ஸ்குள்ளே கடந்து வர்றாங்க. தட் இஸ் செகண்ட் லெவல் குரூப். ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீ நலமாயிருக்கும் போதே நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய் அப்படின்னு. ஸோ அதில் வந்த 90% ஆஃப் பீப்புள் ஆர் ஹியர், யுவர் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ். கை தட்டுங்க. ஆமாம், அதாவது என்ன சொல்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் நீங்கள்லாம். அடுத்து ஏதோ பிரச்சனைகள் பஞ்சாயத்து, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அப்படியே வரீங்க பின்னாடி. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய பிரசன்னத்திற்காக நாடி வரும்போது பிரச்சனைக்காக நாடி வர வேண்டியதாய் இருக்காது. தேவனுடைய பிரசன்னத்திற்காகவே நாடி வரும்போது பிரச்சனைக்காக நாடி வர வேண்டியது இருக்காது. நீங்கள் வேணாலும் பாருங்கள், ப்ரெசன்ஸை மட்டுமே எதிர்பார்த்து அப்பாவோட சமூகம், அப்பாவோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு போகும்போது உங்கள் லைஃப்பில் எதுக்காக ஃபைட் பண்ணணும், ஜோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ பிரசன்னத்தை நாடுங்கள். இந்த வருஷம் ஒரு முடிவெடுங்க, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். என்ன காடுப்பாது? கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்லா கூட பார்க்க. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாதரென்று கண்டார். சொல்லுங்க. ஆமென். காடு கேட்கல. என்று கண்டார், யாரை நீ சேவிப்பாய் என்பது இன்றே தீர்மானம் செய்வார். காடு கண்டுபிடிச்சியா? தைரியமா சேவிப்பாய் என்பதை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். Let's all worship. Lord, yes Lord. Keyboard volume. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? Come on. கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போ. நீ
சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொல்றது? யோசுவா சொல்றான். யோசுவானாலே புதிய ஏற்பாட்டுக்கு நிழல், மோசேனாலே பழைய ஏற்பாட்டுக்கு நிழல். மோசே சொன்னா, நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீர்கள், நீங்கள் நான் போன பிறகு வேறு தேவர்களை மறுபடியும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சேவிப்பீர்கள். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாவீர்கள், உங்கள் பிணங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும். நெகட்டிவா சொல்லி 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 சொல்லியே மக்களை கீழ்ப்படிய வைக்கணும்னு நினைச்சான். நெகட்டிவாவே தான் ப்ரீச் பண்ணான். ஆனால் யோசுவா சொன்னான், தம்பி உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. திரும்ப சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் வாய்களை திறந்து சொல்லுவோமா? நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். சொல்லுவோம். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. ஆமென். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. சில இடங்களிலே தியானோ டிரைவன்கள் சொல்றார், செத்த மனிதர்களால் கொடுக்கப்படும் செத்த பிரசங்கங்கள்ன்றார். நான் அப்படி சொல்ல மாட்டேன் எந்த பிரசங்கத்தை, ஆனால் அவர் சொன்னதை கோட் பண்ணுறேன். சில செத்த பிரசங்கங்கள் சில செத்த இடங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறதுன்றார் அவர். ஆனால் அதுக்கு கூட அந்த செத்த ஆராதனைக்கு ஜனங்கள் போய் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பான் பாருங்க. உங்களுக்கு வைராக்கியம் உண்டாகும்படி இவைகளை சொல்லுகிறேன். ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு அவன் அதை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன், இப்படி வந்துட்டு தான் போவேன், அங்கே ஏதோ வந்து வர்றவனுக்கெல்லாம் வேட்டி சட்டை கொடுக்குற, அது கூட இட்ஸ் அ லோயர் லெவல் திங்கு. அதை கூட கரெக்டாக வந்து ஒரு ஆசீர்வாத லெவலில் அது கூட கிடையாதுன்ற இடத்துல கூட போய் கரெக்டாக நின்றுட்டு உட்காந்துட்டு பாருங்கள். பெல் அடிக்கிறதுக்கு முன்னே பெல் அடிக்கும்போது உள்ளே ஃபுல்லாக இருப்பாங்க சார். நான் கேட்குறேன், உன்னோடு முகமுகமாய் தேவன் பேசுகிற இடத்துக்கு நீ எவ்வளவு கனம் பண்ணணும், நீ எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் வெதர் இட் இஸ் a plastic chair or wooden bench. The matter is whether God speaks with you or not. தேவனுடைய சத்தமே கேட்காத இடத்துல கூட சைலண்டாக 500 பேர் அமைதியாக they are waiting for the ஸ்டார்டிங் பெல்லு. அதை விட 100 மடங்கு ஆலய ஆராதனை, அதாவது சபை கூடுதலுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க பழக வேண்டும். நீங்கள் அப்படி கொடுத்து பாருங்க, அவன் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபரபலபதி ரமணமத ரமணமதி ரமணமத ரமணம. புதிய ஏற்பாட்டோட கீழ்ப்படிதலே விசுவாசம். பழைய ஏற்பாட்டின் விசுவாசமே கீழ்ப்படிதல் தான். புதிய ஏற்பாட்டின் கீழ்ப்படிதலே விசுவாசம் தான். ஸோ தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஜீவனை தேவன் கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பம், எத்தனை நன்மையுமாய் இருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அங்கிருந்து வடிகிறதும் தாடியில் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பாருங்க, அனாயிட்டிங்கில் நிறைய வகையான தைலம் இருக்குது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டது தான் இருக்கிறதுலே த டாப் கிளாஸு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த ஆரோனுக்காக உருவாக்கப்படுகிற அந்த தைலத்தை வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது,
தனக்குன்னு செய்யக்கூடாது. அதை செஞ்சு கொடுப்பான்ல ஒருத்தன், 4-5 பேர் சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியுன்றக்காண்ட தனக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ அதை அவன் செய்யக்கூடாது. அல்லது அவன் மோந்து பார்க்கறது கூட செய்யக்கூடாது. அப்படி செய்வான் என்றால் அவன் இஸ்ரவேலின் சந்ததியில் இராதபடி அறுப்புண்டு போவான். செஞ்சுட்டு நீ சோப்பை போட்டு கையை கழுவிட்டு போயிடணும். அந்த வாசனை அடிக்கணும்னா அது ஒரே ஒரு ஆள் மேலே தான் அடிக்கணும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அங்கிருந்து வடிகிற இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஈவன் மோசே கூட அந்த தைலம் கிடையாது, ஆரோனுக்கு தான். கண்களை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாசனை வந்துருச்சுன்னா ஆரோன் வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் அந்த தைலம். கர்த்தர் இந்த தைலத்தை எங்கே ஊத்துறாராம்? ஒவ்வொரு தைலமும் ஒரு அபிஷேகம். ஆனால் விசேஷித்த தைலத்தை எங்கே ஊத்துறாருன்னா, தனியாக உபவாசம் பண்ணிட்டு இருக்கான்ல ஒருத்தன் 20 நாள், அவனுக்கு ஊற்றலையாம். 6 நாள் அரிப்பின் ஜெபம், 7 நாள் எழுப்புதல் ஜெபம், 10 நாள் அதுக்கு என்ன சொல்கிறது பரவச ஜெபம், இப்படி பண்ணிட்டு இருக்கவனுக்கெல்லாம் ஊற்றலையாம். எங்கே சகோதரர் ஒருமித்து கையை தட்டுக்கு நல்லா ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கதான் எடுறா அந்த தைலத்தை எடுப்பா அப்படின்றாராம். அங்கதான் அவர் ஊத்துறாரு. தட்ஸ் a special anointing. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தடவை இப்போ நீங்கள் தனியாக வந்திருக்காலும் சரி, குடும்பத்தோடு வந்திருக்கிறாலும் சரி, இப்போ நீங்கள் வாயை திறந்து பேச போகிறீங்க. இது காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எடுத்தேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவன் ஜோயே ஜீவனை தேவன் உங்கள் நாக்கில் வச்சிருக்கிறாராம். அப்போ நாக்கு வெளியே தெரியாது, வாயை திறந்தால் தான் நாக்கு தெரியும். அப்படி தான் ஜீவன் நீங்கள் வாயை திறந்தால் தான் வெளியே வரும், வெளிப்படும். அப்போ நீங்கள் பேசும்போது அது சிருஷ்டிக்கும், சூழ்நிலையை மாற்றும். 6 நாளும் தேவன் பேசிக்கிட்டே தான் இருந்தார். 7ஆம் நாள் பார்க்குறாரு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் பேச 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 எல்லா குறைவுகளும் நிறைவாகும். நீங்கள் தனியாக கூட வந்திருக்கலாம், உங்கள் வீட்டார் ஹஸ்பண்ட் ரசிக்கப்படாதவராக கூட இருந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் அடங்கா பிடாரிகளாக கூட ஒருவேளை இருக்கலாம், இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கிராமத்து எங்கள் தூத்துக்குடியில் எங்கள் அப்பாவோட அப்பா தான் அவங்க அந்த கொடை கொண்டாடுவாங்கல்ல, பாட்டு கொட்டை விட்டு வருவாங்கல்ல, வேட்டைக்கு போயிட்டு வருவாங்கல்ல. அது ஒரே ஒருத்தர் தான் இந்த ஊரே கூடும்போது போய் வேட்டைக்கு போயிட்டு வருவார். வந்த உடனே குறி சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி நியூ இயர் 1ஆம் தேதி நம்ம ப்ராஃபஸி சொல்கிறோமோ அந்த மாதிரி பேசும்போது அப்படியே அந்த ஜனங்களுக்குள்ளே சரு 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 சருன்னு அது போகும். அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும். அந்த துண்ணூறு போடுவாங்க, இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த அந்த ஹோல் அந்த இனத்துக்கே யார் அந்த ப்ரீஸ்ட் அப்படின்னா எங்கள் அப்பாவோட அப்பா, அவர் தான் ப்ரீஸ்ட்டு. அந்த வீட்டில் எங்கள் அம்மா ஏஞ்சலிக்கு என்கவுண்டரில் பழகினவங்க. காலையில் தான் கப்ரியல் வந்தார், மதியம் தான் மிகாவேல் வந்தார் பேசுகிறவங்க ஆள். அவன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டால் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். பைபிளில் எந்த பேஜ் பேசணுமோ அந்த பேப்பரை கிழிச்சு தேவன் வைப்பார். ஒரு இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட்டுக்கு அந்த பேப்பர் இப்படி இருக்கும். அதெல்லாம் ஹைலி சூப்பர் நேச்சுரல். அதற்கு பிறகு அது மாதிரி நான் சூப்பர் நேச்சுரலாக பார்த்த இந்தியாவில் ரொம்ப ரேர் மேன் ஆஃப் காட்டை தான் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ 2வது விஷயம் என்னென்னா, அவங்க அன்னைக்கெல்லாம் சொன்னது இன்னைக்கு ரெவலேஷனை நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே இறக்குறாங்க. அடுத்து அவருக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது. எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதுவும் அந்த நாட்களில் ஆணாதிக்கம் என்பது ரொம்ப அதிகமாக. இன்றைக்கெலாம் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், டக்குன்னு சோஃபாவில் உட்காந்து நம்ம தரையில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி ஆகி போயிடுது. ஆனால் அன்றைக்கெலாம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலே ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் பக்கத்தில் நிற்க தான் செய்வாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா ஃபேமிலி ஃபோட்டோ, எங்கள் அப்பா ஃபேமிலி ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். எங்கள் அப்பா சைடில் அப்படி நிற்பார், தேர்மைக்காமல் எங்கள் தாத்தா அப்படியே உட்காந்துருப்பார். நீங்கள் மாதிரி பக்கத்துலாம் உட்கார முடியாது, அப்படி தான் நிற்கணும். ஒய்ஃப் அது மாதிரி தான் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, காடு கொடுப்பா,
நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? வாயத்தனை சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா?